Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ போய் இவனுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கே அப்படிங்கிறது வந்து, ஆனால் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அவங்க அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். உண்மையை சொல்லணுன்னா அவர் என்னை பற்றி இந்த படம் மூலிமா நான் ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் ஃபீல் பண்ணி என்னை பற்றி மனசில் நினச்ச ஒரு விஷயத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறாரு. எனக்கு இத்தனை நாள் எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி, பட் எனக்கு தெரியும் அவர் மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் என்ன சுச்சுவேஷனில் எவ்வளோ தூரம் அவரால் இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கான ஒரு குட்டி ஃபேமிலியை ரெடி பண்ண போறீங்க, தயாராக போறீங்கன்னு உங்கள்ட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. I don't want to give a reply to anyone. we know what we are doing. இல்லையா, நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கேற்றது நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. பேஷன் அபவுட் சினிமா தான் தெரியுது ஃபர்ஸ்ட். ஏன்னா அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இந்த சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறான்னு இந்த ஜேர்னியில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தை மூலமாக எனக்கு வந்து அவன் மேலே ரொம்ப பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாந்தனு வந்து என்னோட பையன் மாதிரி, மருமகன் இல்லை மகன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஆனால் எனக்கு மருமகனாக வருவாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. பையனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஐ திங்க் தட்ஸ் த தலையாய டியூட்டி அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? அது எல்லா ஃபாதருக்கும் உண்டான கடமை தானே. ஆமாம், யாராக இருந்தாலும் அதுதான் செய்வாங்க. ஸோ அதுதான் செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு நல்ல இதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. இவர் அதெல்லாம் தாண்டி வந்துட்டார். அதெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ரெயினாக தெரியல. ஆனால் இந்த படத்தில் அது எல்லாத்துக்கும் வட்டி முதலுமா சேர்ந்து கஷ்டப்பட்டார். அது ஆரம்பத்துலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அது என்னென்னா, எதுவுமே ஒரு நல்ல ப்ரொடியூசர், கண்ணன் ரவி மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் அமைஞ்சு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட டைம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அந்த கட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன இடைஞ்சல் வர முடியுமோ எல்லா இடைஞ்சலும் வந்து இந்த ராவண கோட்டத்தில் வந்தது. ஏன்னா இதில் வந்து நான் 1-2 தான் ஏதாவது போய் ஷேர் பண்ணிக்க முடியும். எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா படத்தில் வந்து டைரக்டர் எல்லாமே அந்த டீமே வேறு. அதனால் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று என்னுடைய பிளஸ்ஸிங்கோடு சரி அவ்வளோதான்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டேன். ஆனால் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அவங்க அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். என்ன இப்போ போய் இவனுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கே அப்படிங்கிறத வந்து. ஆனால் என்னென்னா, எனக்கு படத்தில் எல்லோரும் இப்போ பெரிய ஹீரோவாக வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட இதில் ரியல் ஹீரோவாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் கூட ஃபங்க் ஆகாமல் எவ்வளோ வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாப்புல. எனக்கு தெரியும் நிறையா இதில் வந்து சில பேரெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இவ்வளோ விக்கெட்டு வருது அப்படிங்கும்போது ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகிடுவாங்க. ஸோ அது ஃபங்க் ஆகாமல் அவன் சமாளித்து வந்ததுங்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக. ஸோ அது வந்து இவ்வளோ வந்து என்னென்னா, இது ஒரு பெரிய லைஃபுக்கு இது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த படத்தை வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மீட் பண்ணிட்டாப்புல கிராத் சார் அப்படின்ற ஒரு டேக் எங்கே போனாலும் அது வந்து இருக்கும். அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அந்த டைம்லலாம்? உண்மையை சொல்லணுன்னா அவர் என்னை பற்றி இந்த படம் மூலிமா நான் ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் ஃபீல் பண்ணி என்னை பற்றி மனசில் நினச்ச ஒரு விஷயத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறாரு. எனக்கு இத்தனை நாள் எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி என்னை பார்த்துருக்காருன்னு, பட் எனக்கு தெரியும் அவர் மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் என்ன சுச்சுவேஷனில் எவ்வளோ தூரம் அவரால் இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நான் நிறைய இடங்களில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட டெசிஷன்ஸ், என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்னால் ஏற்படுற பிரச்சனைகள், அது எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கள் அப்பாவை எவ்வளோ தூரம் இறக்கி விட முடியுமோ நான் இறக்கி விட்டுட்ருக்கேனே அப்படின்னு வந்து இவர்கிட்ட இல்லை, நான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ பட் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வெளில வரும்போது என்னை ஹெல்ப் பண்ண ஒருத்தரும் வந்து சொல்கிறது, உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பெரிய லெவலில் கடமைப்பட்டிருக்கோம். எப்படி என்னெல்லாம் சொல்கிறது இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வந்து பெரிய லெவலில் கடமைப்பட்டிருக்கோம். அதனால் நீ ஜெயிச்சு வரணும்னு மட்டும் தான் எங்களோட ப்ரேயர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் இன் தட் வே.
அதுதான் எங்களுடைய ஆசையும். அண்ட் நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க சாந்தனு அவர்களே. நீங்க எடுக்கிற எஸ் ஆப்வியஸ்லி ஒரு சேஞ்சஸ் தெரியுது சார். இல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது இருந்த அந்த துருதுருப்பு விறுவிறுப்பு எல்லாமே இப்போ வந்து ஒரு மாதிரி மெச்சூர் டெசிஷனா இருக்கு. அதை நாங்க பக்கத்துல இருந்து பாக்குறோம். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுதுல, இங்கேயோ ஒரு மாற்றம். இல்லை கண்டிப்பாக அவன் வந்து இதில் வந்து எனக்கு அவனோட பேஷன் அபவுட் சினிமா தான் தெரியுது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அவன் எவ்வளோ நேசிக்கிறான் இந்த சினிமாவை, எவ்வளோ நேசிக்கிறான்னு இந்த ஜேர்னியில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தை மூலமாக எனக்கு வந்து அவன் மேலே ரொம்ப பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எல்லோரும் இவ்வளோ வருஷம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் எல்லாம் இந்த ஒரே படத்தில் அவன் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் மீறி வந்திருக்கான். ஹீஸ் கம் அவுட் ஆஃப் தட். ஒரு ஸ்டெப்லேயும் வந்து இன்னைக்கு வந்து அவன் ஃபங்க் ஆகிடுவான், ஒரே அப்செட் ஆகிடுவான். ஒரு பிரச்சனை சொல்லும்போது எனக்கு அது அவ்வளோ பூதாகரமாக இருக்கும் அந்த பிரச்சனை. அது எப்படி இதுலேருந்து வெளியில் வரப்போகிறான் அப்படின்னு. ஆனால் ஒரு ஸ்டெப்பாக அஃப்கோர்ஸ் அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஒரு நிறைய கைடன்ஸ் இருந்தது. அண்ட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லாகவே இருந்தது அவனுக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து அவரோட சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பை அவன் வந்து ரொம்ப யோசித்து எடுத்து அண்ட் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி ப்ரவுட் அண்ட் கிகி ஐ ஹேவ் டு சே பிகாஸ் அவள் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா. கண்டிப்பாக எந்த ஒய்ஃபும் வந்து இந்த அளவுக்கு அவரோட கரியரில் இன்வால்வ்டாக இருக்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. பட் ஷி ஹாஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இந்த ஒரு விஷயத்தை வித் யோர் பெர்மிஷன் இதை நம்ம இந்த இடத்துல பேசினா கண்டிப்பாக ரீச் நிறைய பேருக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க when are you going to the personal லெவலில் நீங்கள் எப்போ அடுத்த கட்ட போகிறீங்க, எப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு குட்டி ஃபேமிலியை ரெடி பண்ண போகிறீங்க, தயாராக போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் என்கிட்டயே கூட வந்து சொல்லியிருக்கீங்க, நோ சாந்தனு ஹேஸ் டு கோ, ஹி ஹேஸ் டு கோ டு த அவர் பண்ணியிருக்கிற படத்தெல்லாம் நல்லா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதை மறுபடியும் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பட் வாட் இஸ் த ரிப்ளை ஆர் ஒன் ரிப்ளை தட் யூ வாண்ட் டு கிவ் டு them? I don't want to give a reply to anyone. We know what we are doing. இல்லையா? நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கேற்றது நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ பேஷண்ட் இவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கணும். எப்போவுமே ஹி நெவர் கிவ் அப். பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அதை வந்து அவருக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் அது தெரியும், எங்களுக்கு தெரியும் நான் கூட இருக்கிறனால. ஆனால் நெவர் கிவ் அப். பயங்கர பாசிட்டிவ். என்ன யார் சொன்னாலும் இந்த காதில் வாங்க அந்த காதில் விட்டு நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். வி ஆர் கோயிங் இன் த ரைட் பாத் அப்படின்றது தெரியும். ஏன்னா ஐ திங்க் 13 இயர்ஸ் ஆச்சாமா, நீ வந்து 13-14 இயர்ஸ் இருக்கும் இல்லையா ஸ்டார்ட் பண்ணி. இனி வரைக்கும் அவர் கூட வந்தவங்களாம் யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னி வரைக்கும் ஹீ இஸ் ஃபைட்டிங் அண்ட் ஹீ ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். அதை வந்து சொல்லி ஆகணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் சில் டவுன் பண்ணுறதுக்கு ஸோ உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மனைவியும் இருக்கிறார்கள், கண்டிப்பா அம்மாவும் இருக்கிறார்கள், மனைவி, மாமியாரும் இருக்கிறார்கள். மாமியார் என்னோட நண்பன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பயங்கர ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். மாமியார் பற்றி நான் ஆரம்பத்திலேயே பேசினேன். அவங்ககிட்ட தான் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். என்னோட குரு அவங்க தான். ஸோ ஆர்யா வந்து வாய்ஸில் வந்து என்னோட டான்ஸ் குரு சோனு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து நடிகர் சங்கத்தெலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அது நான் மாமியாரை பற்றி பேசினேன். என்னோடய நண்பன் லோகேஷ் வந்து என் கூட நாங்கள் சேர்ந்து காலேஜில் படித்தோம். சக்கரக்கட்டில் என் கூட சேர்ந்து நடித்தார். லோகேஷோட ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் ஒன்று ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் காலேஜில் சேர்ந்தப்போ யாருக்குமே தெரியாது நான் என்னோட பையன், நான் சாந்தனு பாக்யராஜ் அப்படிலாம் தெரியாது. நானும் அதை கொஞ்ச நாள் சொல்லாமலே மெயின்டைன் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நானும் லோகேஷ் தான் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். வெளியில் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் ஒரு நாள் 2 பேரும் சுற்றிட்டு இருந்தோம். கரெக்டாக போகும்போது என்னோடய வீடை கிராஸ் பண்ணி போனோம். வீடை கிராஸ் பண்ணி போகும்போது லோகேஷ் அப்படியே பார்த்தார். அந்த வீடை பார்த்துட்டு போகும்போது தெரியல கரெக்டர் பாக்யராஜோட வீடு இது அப்படின்னாங்க. நான் அப்படியா, ஆமாம்மா கரெக்டு, எங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாரு. அப்படியா, உங்கள் அப்பா பாக்யராஜ் சார் ஆஃபீஸில் என்ன வேலை பார்க்குறாரு? இல்லை ஆஃபீஸில் ஒருத்தராக இருக்காரு அப்படின்னு. லேட்டராக தான் லோகேஷ்க்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நான் இவரோட பையன் அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட் நான் இதுக்கு வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணதில்லை. பிகாஸ் லோகேஷ் இஸ் ஓவர் ஹியர். ஐ எம் ஷேரிங் அபவுட் திஸ். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் இவர். அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, வெங்கி, நாயுடு, ரிச்சி, இவங்களாம். பட் ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ் லோகேஷ் வந்து ரொம்ப நல்ல நண்பர் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்பப்போ நாங்கள் நடுவில் பேசிக்காமல் இருந்தாலும் என்னைக்கு பார்த்தாலும் வந்து எங்கே விட்டு போச்சோ அங்கேருந்து கண்டினியூ ஓகே. ஸோ தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். கீகியுடைய அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு கீகி அண்ட் சாந்தனு எப்படி நீங்கள் வந்து ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த கனெக்ஷன் பற்றி சொல்லுங்கள். சாந்தனு வந்து என்னோட பையன் மாதிரி, மருமகன் இல்லை மகன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஆனால் எனக்கு மருமகனாக வருவாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. சின்ன வயசுலேருந்து தெரியும், ஆனால் மருமகனாக வருவாங்கன்ட்டு. கிளாஸில் வந்து சேரும்போது அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரும்போது துருத்துருன்னு இருப்பார்.
கிளாஸ்க்கு அடம் பிடிப்பார் வரணுமான்னு. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் தாண்டினோடனே பேக்கெல்லாம் தூக்கி போட்டு ஹாலிடே வந்தோன்னா ஓடி வந்துடுவார் கிளாஸ்க்கு. ஸோ டான்ஸ் மேலே அவ்வளோ ஒரு அப்போ கீக்கி அங்கே இருப்பாங்களா? கீர்த்தி கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. இல்லை அவர் ஓடி வந்து சொன்னீங்களே. டான்ஸ்னால் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஆனால் எனக்கு மருமகனாக வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு பெரிய இவ வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா, அவங்க அப்பாட்ட தான் சொல்லுவா. நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னார், இல்லை யாரோ வராங்களாம் கேட்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா சாந்தனு வந்தார். நான் ஏதோ இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு படத்துக்காக. அப்புறம் பார்த்தா அவர் கீர்த்தியை கேட்குறதுக்காக அவங்க அப்பாட்ட வந்தார். அப்புறம் இவட்ட கேட்டார், தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்ச பையனை கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேன்லன்னாரு. உடனே அவங்க அப்பா அப்படி ஓகே அப்படின்ட்டார். நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.